என்ன ஒரே மாற்றம் நடந்திருக்கு. முன்னாடி எல்லாம் கற்பழிப்பு, போதையில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி கைதுன்னு வரும். இப்போ தாவேகா நிர்வாகி கைதுன்னு தினமும் செய்தி வருது. கண்டிப்பாக சார். இதுதான் மாற்றம். அதனால் நான் வெற்றி பெறனா என்பதை விட என்னுடைய கட்சி வெற்றி பெறுதா, இந்த நாடு முன்னேற்றம் செல்லுதா, அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆனால் இப்போ நயினா நாகேந்திரன் கட்சியில் தலைமை ஏற்றுகிறது வந்து நீங்கள் எந்த முடிவில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. எந்த கட்சி இன்னைக்கு வந்து உயிரோட்டம் உள்ள மக்களுடைய பிரச்சனைக்காக போராடுற கட்சியாக இருக்குது? பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்குது. அவர் பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தினுடைய மொழியில் தேசிய கட்சிகள் பேசுறதில்லை, புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு. என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை? என்னுடைய மதத்தையும் என்னுடைய சமுதாயத்தையும் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வரணும், வெளியில் வரும்போது வரணும், அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம். மத்திய அரசாங்கம் காவேரி மேலாண்மை வாரியம் இருக்குது. அதில் புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு எல்லாம் அங்கமாக இருக்காங்க, உறுப்பினராக இருக்காங்க. அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் மேகதாட்டில் ஒரு செங்கல்ல கூட எடுத்து வைக்க முடியாது. பைதபி நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் டால்ஃபின் ஸ்ரீதர் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். இப்போது தமிழகத்தில் வந்து 2 கழகம் இல்லாத 3வது ஒரு ஆட்சி வந்திருக்கிறது. இதில் வந்து நெகட்டிவ் விஷயங்களும் பேசுகிறாங்க, பாசிட்டிவான விஷயமும் பேசுகிறாங்க. ஆனால் இதில் வந்து எது ஏற்றுக்கொள்வதுன்னு மிகப்பெரிய குழப்பம். ஏன்னா இப்போ பலரையும் பார்க்கும்போது, செய்தித்தாள்கள், தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு புனிதமான ஆட்சி, லஞ்சமே எங்கேயும் வாங்குறது கிடையாது, உத்தமமான ஆட்சி அப்படின்ற விஷயங்களே தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்காங்க. பல வீட்டில் பெண்களே அதை சொல்கிறாங்க. பல பிஜேபியோட மூத்த காரியகர்த்தா அவங்க மனைவிகள்லாம் சொல்லும்போது அற்புதமான ஆட்சிங்க இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கியிருக்காங்க. இது சரியாக பார்த்தால் அந்த இம்ப்ரெஷன் உருவாக்கப்பட்டது சரியா, இல்லை நெகட்டிவான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு மக்கள் 2026 முடிவு செஞ்சுருக்காங்கன்றது உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்களே கூட திராவிட கட்சிகளுடைய திராவிட சித்தாந்தங்கள் இல்லாத ஒரு தேசிய கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்தில் வரணும், அதன் மூலமாக ஊழல் இல்லாத வளர்ச்சியை நோக்கிய ஒரு நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமும் கூட. அதுதான் 26 கூட இலக்காக இருந்தது. துரதிருஷ்டவசமாக 2 கூட்டணி மேலேயும் மக்கள் நம்பிக்கை இல்லாதனால ஒரு மாற்றத்தை நோக்கி புதுசாக நிறைய கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் எல்லாம், முன்னாடி திமுக என்னென்ன அறிவிப்பு கொடுத்ததோ அதை விட பெரிய பெரிய முடியாத அறிவிப்புகளெல்லாம், ஏன்னா அவர் வரவே மாட்டாருன்னு அவருக்கும் நம்பிக்கை இருந்தது, வாய்ப்பே இல்லைன்னு. ஒரு 5%, 10% இருக்கும், ஒரு 15% வாக்கு வங்கி இருக்கும், அதை தாண்டி ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்னு தான் அவரே இருந்தார். அவருக்கே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அளவில் மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வாக்களித்து ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒரு முயற்சி, ஒரு லஞ்சமில்லாத ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுக்கிறதாக ஒரு மாய தோற்றம். ஏற்கனவே திமுகவுக்கு ஆதரவாக இருந்த பத்திரிகையாளர்கள் ஒரு சிலர் இப்போ தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்றது தெரியுது. நாமளும் கூட ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, வளர்ச்சியை நோக்கிய அடித்தட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கான ஆதரவான ஆட்சி இருந்தால் எந்த ஆட்சியாக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இவர் வந்து ஊழலை நான் ஒழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்திருக்கேன், இதெல்லாம் ஒழிச்சிட்டேன், இந்த மாதிரியெல்லாம் அரசியலில் தேர்தலில் பணம் கொடுக்குற வெற்றி அந்த முறையை நான் மாற்றிட்டேன், அதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சேலத்தில் ஒரு வேட்பாளர், நம்ம தமிழகத்திலே அதிகமாக வாக்குக்கு பணம் கொடுத்த வேட்பாளர் தாவேகா வேட்பாளர், அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆகையினால அவர் ஒன்றும் பெருசாக பணம்லாம் கொடுக்காம புதிய மாதிரி இல்லை. ஆனால் ஒரு சில இடத்துங்களில் பணம் கொடுக்காம கூட வெற்றி பெற்றிருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஊழலை ஒழிக்கணும் என்ற ஒரு முயற்சி இருந்தால் அதை வரவேற்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது அது மாதிரி எதுவுமே இல்லைன்றது தான் யதார்த்தமான உண்மை, கசப்பான உண்மை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரையில் அனுபவம் இல்லாதவங்க, ஒரு கவுன்சிலராக கூட இல்லாதவங்க அமைச்சராகவே வந்துட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு அமைச்சராக வந்தவங்க அவங்களுடைய செயல்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய கடந்த கால செயல்பாடு, ஏன்னா எந்த காலத்துலேயும் அமைச்சராக வருவாங்கன்னு தெரியாத காலத்தினால தான் 500 நோட்டை வச்சுட்டு செல்ஃப் லோன் டிஸ்பிளே மேலே மாத்திரை உடைச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறு தான் என்பதை கண்டறிஞ்சு அது சம்மந்தப்பட்டவங்களை தண்டிக்கணும், அல்லது நீக்கணும், அல்லது பதவியிலேருந்து விலக்கி வைக்கணும். அதுதான் தலைமை பண்பும் கூட. எதை நடந்தாலும் நான் வந்து கேட்டுக்க மாட்டேன், எது நடந்தாலும் வந்து ஜோசியர் சொன்னால் தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நடந்தாருன்னு சொன்னால், இப்போ தினம் காவல்துறையில் போய் மொக்கை வாங்கிட்டு வராங்க. இன்றைக்கி கூட ஒரு தொழிலதிபரை கைது பண்ணிவிட்டு எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஏன் கைது பண்ணுறீங்கன்னு சொல்லி, இது அனுபவம் இல்லாத ஒரு ஆட்சியாளர்னு நினைக்கிறோம். ஆட்சியாளருக்கு அனுபவம் இல்லைனா கூட
சரியான ஆலோசனை சொல்கிற, சரியான புத்தி கூர்மையுள்ள அதிகாரிகள கூட வச்சுக்கிட்டு, அவங்களுடைய ஆலோசகர வச்சா பரவால்ல. அவருடைய ஆலோசகர்கள்லாம் யாரு என்னன்னு நமக்கே தெரியும். எல்லாம் பிளாக்ல டிக்கெட் வித்தவங்க. இது மாரி ஆளுங்கள அவர் வந்து ஆலோசகரா வச்சுக்கிட்டு இருந்தா, இப்படி ஒரு அலங்கோலமான ஆட்சி தான் நடக்கும். மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்த மக்கள் அனைவருமே இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தில, அதிர்ச்சியில இருக்காங்கன்றது தான் உண்மை. குறைஞ்சபட்சம் திருத்திக்கணும். மக்கள் இவ்வளோ பேர் 108 தொகுதியில மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் தன்னை மாத்திக்கொள்ளணும். முயற்சி எடுக்கணும். மாத்துவதற்காக முயற்சி எடுக்கணும். தவறு என்று தெரிஞ்சா அந்த அமைச்சரோ, அந்த சட்டமன்ற உறுப்பினரோ ஒவ்வொரு நாளும் வந்து ரீல்ஸ் மோகத்தில இருக்கிற, ஏன்னா அவர் உட்பட அதில தான் இருந்து வந்தாங்க. அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதனால அத மாத்திக்கணும். தப்பு செய்ற அமைச்சராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாலும், கட்சிக்காரனா இருந்தாலும் அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்ப ஏதோ ஒரு சிலர் நடவடிக்கை எடுக்கிறது வந்து கையும் களவுமாக மாட்றாங்க. இப்ப ஆடு திருடினவனெல்லாம் வக்கீலுடைய அரசாங்கத்தினுடைய வக்கீலா போடுறதாக நமக்கெல்லாம் செய்தி வருது. அதுக்கு 10,00,000 15,00,000ன்னு. எங்க லஞ்சத்த ஒழிச்சுட்டாங்க? எல்லா வகையிலும் லஞ்சம் இருக்க தானே செய்யுது. என்ன ஒரே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. முன்னாடியெல்லாம் கற்பழிப்பு, போதையில ஈடுபட்ட திமுக நிர்வாகி கைதுன்னு வரும். இப்ப தாவேகா நிர்வாகி கைதுன்னு தினமும் செய்தி வருது. கண்டிப்பா சார். இதுதான் மாற்றம். இன்னொரு விஷயம் சார், பாஜக இதை வந்து நான் சொல்லலை, திமுக சொல்ல, காங்கிரஸ் சொல்ல, அதிமுக சொல்ல, உங்கள் கட்சிக்காரங்க வைக்கப்பட்ட பேர் பாஜக, திராவிட பாஜக. இதில் என்னென்னா, இந்த 27 சீட்டை வந்து நயினா நாகேந்திரன், எல்முருகன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க 2 பேரும் வந்து தோற்கக்கூடிய சீட் வாங்குவதற்கு பெரிய தொகை பெற்றுக்கொண்டு இந்த தோற்கக்கூடிய 27 சீட்டு வாங்கினாங்க. அதனால் 26 சீட்டை தோற்கக்கூடிய சீட்டு. அதே மாதிரி ஒரு சீட்டு போஜன்ராஜன், அது 900 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைத்து பெரிய தொகையை பெற்று தோற்கக்கூடிய சீட்டெல்லாம் வாங்கினாங்க இந்த 4 பேருன்ற குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. அதாவது தேர்தல் முடிவு வந்து இது மாதிரி எல்லாம் தீர்மானம் பண்ணுறது இல்லை குறிப்பாக. ஏன்னா மாற்றத்தை நோக்கி கொளத்தூர் தொகுதியில் நம்மளுடைய முதலமைச்சர் 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு சொன்னால், உண்மையிலே தேர்தல் முடிவு வந்து பாரபட்சம் இல்லாமல் மக்கள் வந்து மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தான் தெரியுது. கொளத்தூரில் ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் செஞ்சிருந்தாலும் கூட ஒரு முதலமைச்சரை நாங்கள் தோற்கடிக்க போகிறோன்னு தெரிஞ்சு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆகையினால மாற்றம் வேணும்னு விரும்பின மக்களுடைய முடிவு தானே தவிர, இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அது சரியில்லாத தொகுதியை கொடுத்துட்டாங்க, இது மாதிரி இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் வாங்கியிருக்கலாம், இதெல்லாம் அடிப்படையில் 24 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அப்போ அதிமுக இல்லாமல் நம்ம தனியாக நின்னப்போ நாம் வாங்கின பர்சன்டேஜ், இதெல்லாம் பார்க்கும்பொழுது 18 விழுக்காடுக்கு மேலே என்டிஏவும் 11.5% பிஜேபி தனியாக நின்று இடத்துங்களெல்லாம் வாங்கினதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம ஏதோ தோல்வியான இடங்களில் நம்ம நின்று சரியாக முயற்சி பண்ணி இன்னும் கூட வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சென்னையில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட டிநகர் தொகுதி வாங்கலை, வேளச்சேரி நீங்களும் சூர்யாவும் போட்டி போட்டீங்க, அந்த சீட்டு வேணும்ட்டு உங்களுக்கு கொடுக்கப்படலை. ஸோ நீங்களாம் மோதி பார்த்து கூட அந்த வெற்றி பெறும்னு சொன்ன இடத்துல கரெக்டியா சார்? தேர்தலில் கூட்டணியில் கூட்டணி கட்சி, பெரிய கூட்டணி கட்சியினுடைய தலைமை என்பது அதிமுக, அவர்கள் ஒரு சில இடத்துல முடிவு பண்ணுறாங்க எது வெற்றி தோல்வி, அந்த வேட்பாளர் இதெல்லாம். வேளச்சேரி தொகுதியில் நான் வந்து வேட்பாளராக்கான முயற்சி எடுத்தேன், அல்லது வந்து அதுக்காக பணி செஞ்சேன். எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆமாம், 2000 நிற்பீங்க, கூட்டணி வரும்போது தரமாட்டாங்க. அப்படியும் இல்லை, 2016 கட்சி வாய்ப்பு கொடுக்கும்பொழுது நம்ம ப்ரூஃப் பண்ணி தனியார் நிச்சு கொடுத்தாங்க. ஆமாம், 2011 விருகம்பாக்கம் தொகுதியில் கட்சி வாய்ப்பு கொடுத்தது நம்ம நின்னோம். தனியாக நின்றுது. நீ சொன்னது கரெக்டு தான், நீங்கள் சொன்னது சரிதான். கூட்டணி உங்களுக்கு சேர்த்த மாட்டாங்க. ஆமாம், கூட்டணி இருந்தாலும் கிடைச்சிருக்கோம், நாமெல்லாம் வேலை பண்ணோம். ஆக்சுவலாக வந்து கட்சியை பொறுத்த வரையில் நாம் களத்தை தயாரிக்கிற பணி, நமக்கு வந்து அமைப்பாளர் இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க, பொறுப்பாளர்லாம் கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஒரு வருஷம் 1.5 வருஷமாக கிளை கமிட்டியிலேருந்து ஆரம்பித்து கட்சியை வந்து அடிப்படையை கட்டமைப்பை வலுப்படுத்துறது, அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது, அதுக்காக வந்து சேவை மையத்தை, நடமாடும் சேவை மையம் ஆரம்பிக்கிறது, அல்லது இது மாதிரி மரம் நடுறது, மக்களுக்கான ஆதார் முகாம். எனக்கு என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, ஓகே, இதே மாதிரி எச்ஜி சூர்யாவும் பண்ணிருந்தார் இடத்துல. அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, தமிழிசை, எச்ஜி சூர்யா, டால்ஃபின் ஸ்ரீதர், கராத்தே தியாகராஜ் போன்ற பல்வேறு போட்டிகள் வேளச்சேரியில் இருந்தனால தான் வந்து ஏன் இந்த பிரச்சனை யாருக்காவது ஒருத்தர் கொடுத்தா 2 பேர் வருத்தப்படுவாங்கன்ட்டு மயிலாப்பூர் போய் கொடுத்தாங்கன்னு ஒரு சொல்லப்பட்ட விஷயம். இது யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. வேளச்சேரி தொகுதியில் நான் வேலை செஞ்சேன், அது வந்து நான் களப்பணியில் இருந்தேன் என்பது உண்மை. வேளச்சேரி நம்ம வாங்கியிருக்கலாம் அப்படின்றதுல எனக்கு வருத்தம் இருக்கா சொன்னால் வருத்தம் இருக்குது, வேதனை இருக்குது, வலி இருக்குது, எல்லாமே இருக்க தான் செய்யுது. என்ன ஆனால் அரசியலில் கூட்டணின்னு என்று வரும்பொழுது பல விஷயத்தையும் நாம்
பொதுவான வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. தனிப்பட்ட நபருடைய வெற்றியை விட கட்சியினுடைய வெற்றி, கூட்டணியினுடைய வெற்றி. இப்போ ஊழல் கறை படிந்த திமுக ஆட்சி அப்ப வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னா, அதுக்கு மாற்று ஏற்பாடாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி கொண்டு வர வேண்டியது நமது கடமை என்பது அந்த இலக்கு நமக்கு இருந்ததுனால, உயர்வான நோக்கம் இருந்ததுனால, தனிநபர்கள் தனிப்பட்ட முறையில நம்ம முயற்சி செஞ்சோம்னா அதுதானே வேலை. இல்ல நீங்க முயற்சி பண்ணலாம் கரெக்ட். பட் என்ன சொல்லப்படுதுன்னா, எந்த சீட்டு கொடுத்தாலும் தமிழிசை தான் தருவாங்க, மயிலாப்பூர் கொடுத்தாலும் தமிழிசை தான், வேளச்சேரி கொடுத்தாலும் தமிழிசை தான், தாம்பரம் கொடுத்தாலும் தமிழிசை அப்படின்ற முடிவு பண்ணிட்டு தான் பேரமே பேசப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இல்லை, இது நான் அந்த அந்த கூட்டணி பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை. என்னை பொறுத்தவரையில் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி எதுவோ அதை மட்டும் நான் சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறேன். அது மனதின் குரலில் தொடங்கி எந்த மாநில அளவில் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அந்த பொறுப்பில் இப்போ கூட சந்த் ரவிதாஸ் அவருடைய 651வது பிறந்தநாள் விழாவை நேத்திக்கு கூட அதுக்கான கலச யாத்திரைகளெல்லாம் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம். அதுக்கான பொறுப்பாளராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சுற்றுச்சூழல் ஒரு பொறுப்பு இருந்தது. அது மாதிரி 12 ஆண்டு மோடி அவர்களுடைய நல்லாட்சி சாதனைகளை விளக்குறது, அது மாதிரி விஷயத்தை எது எனக்கு பொறுப்பு கொடுக்குறாங்களோ அதில் முழுசாக 100% வந்து ஈடுபாட்டோட நாம் வந்து கட்சிக்காக வேலை செய்யணும். சீட்டு கிடைக்காது. இல்லை, அது வந்து ஆண்டவன் நாம் எங்கே போகணும், நம்மளுடைய தலையெழுத்து எங்கே போகணுன்றதை நிர்ணயம் பண்ணுறது ஆண்டவன் தான். ஆகையினால தனிநபர்களுடைய வெறுப்பு எல்லாம் பிஜேபியில் இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட், நமக்கு நாடு முக்கியம், 2வது தான் கட்சி, 3வது தான் நம்ம செல்ஃபு. அதனால் நான் வெற்றி பெறனா என்பதை விட என்னுடைய கட்சி வெற்றி பெறுதா, இந்த நாடு முன்னேற்றம் செல்லுதா, அதுதான் எங்களுக்கு முக்கியம். இல்லை, இந்த சொல்லுதான் கரெக்டு. ஆனால் இப்போ நயினா நாகேந்திரன் கட்சியில் தலைமை ஏற்றுகிறது வந்து நீங்கள் முடிவில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. இல்லை, நான் முடிவில் இல்லை, நான் சொல்கிற விஷயங்கள் நம்ம வந்து நீங்கள் சௌக்கியமா நான் சௌக்கியமானு கேட்கும்போது டிபேட் கிடையாது. அதாவது இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் வந்த அப்புறம் தெண்டலாக செயல்படுவேன்னு சொன்னார். ஆனால் எந்த விதமான செயல்பாடும் இல்லாமலே இருக்கார் அவர். ஏன்னா அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மைதான இந்த சத்தியமூர்த்தி பவன் போராட்டத்தில் கூட மிக குறைய நபர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வந்தாங்க, இப்போ வந்தாங்களாம், சமாளிப்பெல்லாம் இருக்குது. ஆனால் மிக குறுகிய நபர் தான் வந்தாங்க. அதுவும் போலீஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு செய்தியாகவே போட்டு பாலிமர் தொலைக்காட்சி தினமலர் பேப்பர்லலாம் அந்த விஷயம் வந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து தினமலர்லாம் இப்போ போய் சொல்லணும் அவசியம் கிடையாது, அவங்களே போட்டாங்க மிக குறுகிய கூட்டம் தான் வந்துச்சு அப்படின்ட்டு. அது இல்லாமல் வந்து மாணிக் தாக்கூர் கூட சொன்னார், வந்திருந்த 30 பேருக்கு நான் சாப்பாடு போட்டு ரெடி பண்ணி அமைச்சிருந்தேன், அதெல்லாம் ரெடி பண்ண வரவே இல்லை அப்படின்னாரு. ஸோ அந்த போராட்டம், ஏன்னா அண்ணாமலை நடக்கும்போது அவர் ஃபோர்ஸ் பண்ணுவார், நீ கண்டிப்பாக 100 பேர் வந்தாகணும், நீ செலவு பண்ணி வந்தாகணும் அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணுவார். பேனர் வச்சாகணும், போஸ்ட் வச்சாகணும், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லி மிரட்டுவார். அதுக்கு பயந்து பல பேர் வருவாங்க. ஆனால் இதிலலாம் நடக்காமல் இவர் தென்றாவே போயிட்டு இருக்கனால கூட்டம் வர்றது இல்லையோ. ஒரு விஷயம், ஒரு அனுமதி வாங்கி நடத்துகிற போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் பெண்களுக்கு எதிரான தாவேக அரசாங்கத்துக்கு எதிராக நடந்த முதல் ஆர்ப்பாட்டமே அரசியல் கட்சியில் எங்களோட இதுதான். எத்திராஜ் ஸ்டேடியம் எக்மோரில் நல்லா பெரிய அளவில் ஒரு 5000 மகளிர் உட்பட வந்திருந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இதே எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் தலைமையில் தான் நடந்தது. இது காங்கிரஸ் கட்சியை முற்றுகையிடுவதற்கான முதல் நாள் தான் நமக்கு வந்து முற்றுகையிடணும்னு யோசிக்கிறோம். ஏன்னா ராகுல் காந்தி வரையறையே இல்லாமல் பிரதமருடைய வீட்டுக்கு போய் முற்றுகையிட போகிறேன்னு சொல்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவருக்குன்னு ஒரு இதுவரையில் இல்லாத ஒரு மாண்பாக, இல்லாத ஒரு முயற்சியாக பிரதமர் இல்லத்துக்கு முன்னாடி நீ வந்து ஆதரவு தெரிவிக்கணும் கரப்பாம்பூச்சிக்குன்னா நீ போக வேண்டிய இடம் ஜந்தர் மந்தர். ஆனால் நீ அங்கே விட்டுட்டு பிரதமர் இல்லத்துக்கு போயிட்டு நான் வந்து தகராறு பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து மிக அப்பட்டமான ஒரு அரசியல் மாண்பு இல்லாத, பண்பு இல்லாத செயல். ஆகையினால எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு முற்றுகையிடணும்னு அவசியமே இல்லை. அதனால் நாங்கள் எங்களுடைய பிரதமருடைய உச்சபட்சமான எங்கள் தலைவர், இந்த நாட்டுக்கு உலக நாடுகள், உலக தலைவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு பிரதமருடைய வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு பண்பு இல்லாமல் நடக்கும்போது அதை வந்து வீட்டில் போய் முற்றுகையிடணும்னு சொல்லும்போது உங்களுடைய அரசியல் கட்சி தலைமை அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடணும்னு சொல்லுறது வந்ததும் நாங்கள் முயற்சி எடுத்தோம். இது நிறைய கம்யூனிகேஷன், போலீஸுக்கும் எங்களுக்குமான இடைவெளி கம்யூனிகேஷன், இந்த நேரத்துக்கு தான் நீங்கள் வரணும், இதுக்கு மேலே நீங்கள் நம்ம வரக்கூடாது, இவ்வளோ தூரம் லிமிட்டில் நீங்கள் நிற்கணும். அது மாதிரி நாங்கள் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு கொடுத்த கம்யூனிகேஷனில் நீங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் சீக்கிரம் முடிக்கணும்னு அந்த காவல் அதிகாரிங்க பண்ண தகராறு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கூட எங்களுடைய 2-3 மாவட்டத்துலேருந்து நேரம் டிராஃபிக்னால நேரம் கடந்து வந்து ஒரு 300 பேருக்கு மேலே இந்த தலைவரே இல்லாமல் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதனால் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், இதை வச்சு ஒரு தலைமை பண்போ தலைமையினுடைய
அல்ல தலைமையை வந்து முடிவு பண்ண முடியாது. அவரை பொறுத்தவரையிலும் பெரிய அரசியல் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர். மத்திய மாநில அமைச்சராக இருந்திருக்காரு. இத்தனை தடவை ஒரே தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. அதனால் ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது ஒரு போராட்டமோ அல்லது ஒரு அரசியல் ஒரு தேர்தல் முடிவோ ஒரு அரசியல் தலைவருடைய ஏன்னா தகுதியை போன வாரம் வந்து தீர்மானம் பண்ணுறது இல்லை. போன வாரம் வந்து இதில் போட்டிருந்தாங்க, இது மாதிரி வந்து ஐசியூவில் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு செய்தி ஜூனியர் விடல ஐசியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. சாதாரண மூன்றாம் தர பத்திரிகையில் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையிலேயே பிஜேபி ஐசியூவில் இருக்குது அப்படின்னு செய்தியை போடுறாங்க. இவரும் வந்து அமித்ஷா போன்றவர்கள் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவிலே பணம் கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த வருத்தத்தில் இருக்காங்க அவங்க. இதெல்லாம் வந்து பஞ்சாப் தேர்தலெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரப்போகிறதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ ஒரு சாதாரண மூன்றாம் தர பத்திரிகையில் சொன்னால் சரி, மூன்றாம் தர பத்திரிகை அவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான பத்திரிகையில் இது போல திறவுகள் வருது, அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் அந்த பத்திரிகை வந்து பல விஷயங்களை அவங்களுடைய மூன்றாம் தரமாக நடந்திருக்காங்க. நான் அவங்க வரல, அவங்க ரொம்ப பாரம்பரியமான பத்திரிகையாக இருந்தாலும் கூட பல செய்திகள் அவங்க போடுறது எந்த விதமான அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் உண்மைக்கு மாறாதான் பல விஷயம் போடுறாங்க. அதனால இந்த எங்கள் கட்சியை பொறுத்த வரையில் நான் தான் சொல்லணும், ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தாவேகா அரசாங்கத்துக்கு நேரடியாக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம் முதல்லையே. ஏன்னா இவ்வளவு பெண்களுக்கு எதிரான வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது, தினசரி கற்பழிப்பு நடக்குது, தினசரி பாலியல் வன்கொடுமை நடக்குது, தினசரி கொலை வந்து வாடிக்கையாகிடுது. திமுக அரசாங்கமே பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு மோசமான அதிகமாக நடக்குது. இங்கேயும் லாக்அப் டெத் நடந்தது. லாக்அப் டெத் இப்போ எவ்வளோ மோசமாக நடக்குது, அநியாயத்துக்கு நடக்குது, எந்த விதமான கருணையும் இல்லாமல் இருக்குது. அப்போ முதலமைச்சர் எதுக்கு வேடிக்கை பார்த்துன்னு இருக்காரு? காவல்துறை அவர் கையில் தானே வச்சுருக்காரு. அதனால் நாங்கள் பாருங்கள், அந்த பத்திரிகையினுடைய கண்ணோட்டத்தில் அப்படி இருக்கலாம். நாங்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். நேற்றுக்கு நாங்கள் கட்சிக்கு எதிராக இந்த இதில் காவேரி பிரச்சனைக்காக மேகதாட்டு விஷயத்துக்கு கிட்டத்தட்ட 6000-7000 பேர் விவசாயிகள் கூட்டி தஞ்சாவூரில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். எந்த கட்சி இன்றைக்கி வந்து உயிரோட்டம் உள்ள மக்களுடைய பிரச்சனைக்காக போராடுற கட்சியாக இருக்குது? பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்குது. ஆனந்த விகடனுக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி, இன்னொரு விஷயம் சார், WTL உங்களை விட்டு பிரிந்து போன ஒரு தலைவர் அண்ணாமலை, அவர் வந்து தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து அவர் என்ன போகும்போது கூட வந்து ஒரு 20 லட்சம் பேர் போயிட்டாங்க. இது வரைக்கும் 20 லட்சம் கணக்கு காட்டுது. அது உண்மையாக பொய்யாங்கிறது 2வது பட்சம். எனக்கு அது மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. அந்த 20 லட்சம் எப்போ 50 லட்சம் தொட்டு எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறாரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சில பேர் சொல்லுங்கள் இந்த 16ஆம் தேதி கட்சி ஆரம்பிச்சிட போகிறாருன்னு செய்திகள் இருக்குது. ஆனால் அவர் இங்கிருந்து வெளியே போனோன்னே தன்னை வந்து ஒரு நெடுநிலையாளர், எனக்கு வந்து நானும் ஒரு தமிழ் தேசியம், அதாவது சீமான் மாதிரி வைகோ மாதிரி நான் ஒரு தமிழ் தேசியத்தை நாடுபவன்ற மாதிரி அவர் தன் பேச்சு அப்படியே திருப்பி அடுத்து ஈவேரா வாழ்கெல்லாம் சொல்ல போகிறார். அதுக்கு இவங்களாம் என்ன முட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கடவுளை வீட்டில் பூட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுறது. அடுத்த நாள் திருப்பதிக்கு போகும்போது இவங்களாம் என்ன சொன்னாங்க, பார்த்தியா திருப்பதிக்கு போயிருக்கார், அவர் இந்து மதம் தான் ஃபாலோ பண்ணுறாரு, அவர் ஆதரவாளர்கள்லாம் தொடர்ந்து முட்டு கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா நீங்களும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நீங்களும் பல்வேறு எதிர்வினைகளை அவருக்கு வந்து நீங்கள் ஆற்றி இருக்கிறீர்கள் சோஷியல் மீடியாவில். அதுக்கும் அவங்க வந்து அவர்களோட கூட இருக்கிறவங்களாம் உங்களுக்கும் வந்து பல்வேறு பதில்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அவரோட அந்த முன்னாடி இருந்த நிலைப்பாடு, அவரோட தீர்மானங்கள், அவரோட விஷயங்கள் பல்வேறு உருமாறி போய் கொண்டிருக்கின்றது. எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம்? நீங்கள் அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசுவது, அது நம்ம கட்சியில் இருந்துட்டு அவர் இப்போ போயிருக்காரு. என்னை பொறுத்த வரையில் திரு அண்ணாமலை அவர்களில் முதல்ல அவர் மாநில தலைவராக பதவி ஏற்பதற்காக வரார். அவர் ஊர்லேருந்து கிளம்பி அந்த நீல கலர் சட்டை தான் போட்டிருந்தார். அப்போ வரும்பொழுது என்ன மருவத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் அவரை வரவேற்று அழைத்து அவங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஒரு பொறுப்பாளராக மாநில செயலாளராக எனக்கும் அந்த வேலை கொடுத்துருந்தாங்க. நான் அவரோட காரில் வந்தேன். முதல் முறையாக அவரை சந்தித்து அப்போ தான் வரேன். துணைத் தலைவராக இருந்தப்போ பழக்கம், ஆனால் தலைவரான பிறகு அன்றைக்கி அப்போ இது மாதிரி வரும்பொழுது நானும் அப்போ வந்து கோட்டை பொறுப்பாளராக திரு KT ராகவன் இருந்தார். 2 பேரும் தான் வந்தோம் அவரோட காரில். அப்போ ஒரு சில விஷயம் பேசும்போது நாங்கள்லாம் 35 வருஷத்துக்கு மேலே இந்த இயக்கத்தில் இருக்கோங்க. ஆனால் உங்களுடைய ஒரு சில வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக பெருந்தலைவர் ஐயா காமராஜர் பற்றி அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்பொழுது ஒரு கூட்டத்தில் பேசின வீடியோ ரொம்ப அழகாக ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு தலைவர், அவர் தேசிய தலைவராக இருந்தாலும் கூட தமிழகத்தை சேர்ந்த ஒரு தலைவரை கர்நாடக மண்ணில் போய் ரொம்ப உயர்வாக பேசினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக பேசக்கூடிய அவர் ஆன்மீகமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது வந்து சமுதாய இளைஞர்கள் மத்தியில் பேசக்கூடியதாக இருக்கலாம். அந்த மாதிரி அவர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பற்றி, அல்லது கல்லூரி மாணவர்கள்கிட்ட பேசுகிறது, பட்டமளிப்பு விழா சமயத்தில் பேசுகிறது, இப்படி
ஒரு ரொம்ப டெப்த்தான நாலேட்ஜ் உள்ள ஒரு ரொம்ப அறிவு முதிர்ச்சி உள்ள ஒரு தலைவர், அதில் மாற்று கருத்து இல்ல. அதே மாதிரி ஒரு நல்ல கம்யூனிகேட்டரும் கூட. அவர் என்ன சொல்ல வராரோ, அது ரொம்ப அழகாக மக்களுக்கு புரியிற எந்த ஆடியன்ஸ்க்கு தேவையோ அவர்கள் சென்றடையிற அளவுக்கு பேசக்கூடிய அளவு திறமையானவர். ஒரு நல்ல தலைவராகவும் நம்ம செயல்பட்டார். எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நல்லா பழகினார். நல்லா ரொம்ப ரொம்ப அன்பானவர். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்ல. எங்ககிட்ட இருந்து அவர் போகும்பொழுது எங்களுக்கு எல்லாருக்குமே கூட கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா, பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து யாரெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போயிருக்காங்க. கல்யாண் சிங் பத்தி நெறைய தடவ பேசியிருக்காங்க. அவர் வந்து நமக்கெல்லாம் தெரியும். ராமர் கோயில் அந்த சம்மந்தப்பட்ட கட்டிடம் இடிச்ச பொழுது அவருடைய ஆட்சியே கலைக்கப்பட்டது. அவர் ராமபிரானுடைய மறுவடிவமாக கல்யாண் சிங் எல்லாம் பார்த்தாங்க. அவர் நடந்து போகும்போது காலடி மண் எடுத்து தலையில வச்சுக்கிட்டவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி உயர்ந்த உமா பாரதியிலேருந்து பல தலைவர்கள், நம்ம சத்ருகன் சின்ஹாவிலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள், யஷ்வந்த் சின்ஹாவிலேருந்து நெறைய பேர நம்மால உதாரணம் சொல்ல முடியும். எடியூரப்பாவிலேருந்து பல தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியில போறாங்க. பல கருத்து வேறுபாடு காரணமாக. வெளியில போனா உடனே அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை எங்கேயுமே அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அதுக்கு மேல கிராஃப் ஏறுனதே கிடையாது. அதனால மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்காங்க. திரும்பவும் உயர்ந்த நிலைக்கெல்லாம் போயிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம். அதனால இவர் விமர்சனம் பண்றது நம்ம அவசியம் இல்ல. ஏன்னா, அவர் ஒரு என்ஜிஓன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அது தனிப்பட்ட முறையில போறாருன்னு. நமக்கு அவர பத்தி நம்ம விமர்சனமே பண்ண போறதில்ல. ஏன்னா, அவர பத்தி உயர்வாக தான் நாங்க இப்பயும் நினைக்கிறோம். உயர்வான எண்ணம் இருக்கு. ஏன்னா, ஒரு நல்ல தலைவர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அவர் ஒரு தேர்தல் தோல்வியினால அவரு முன்னுக்கு பின் மாத்தி மாத்தி பேசுறது. இப்ப நான் எதுவுமே பதில் சொன்னா கூட, அவருக்கு ஆதரவாலோ, எதிராவோ பேசினா உடனே அதற்காக எதிர்வினையாட்ட நிறைய பேர் தயாரா நெறைய இருக்காங்க. இருக்காங்க. அதுல வந்து மாற்றம் இல்ல. ஆனா எல்லாத்தையும் நாம அவர வந்து எதிர்க்கணும்னு அவசியமும் இல்ல. ஏன்னா, அவரு அரசியல் கட்சி நடத்தல. அவரு வந்து ஒரு என்ஜிஓ நடத்துறாரு. உதாரணமா இந்த மாசம் ஏதோ மரம் நடணுன்றாரு. இத வந்து நான் பல வருஷமா நட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தொகுதியில நான் இதுவரைக்கும் 2000 மரத்துக்கு மேல அதுக்காக செலவு பண்ணி நட்டு வச்சிருக்கேன். நட்டு வச்சதில்ல, அது வாரம் வாரம் தண்ணி ஊத்துறதுலேருந்து ஏற்பாடுலாம் பண்றோம். அதனால தொடர்ந்து எனக்கு இயற்கை மேல, அதுவும் பாரத பிரதமர் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம்னு சொல்றாரு. ஏக் பேட் மாக்கா நாம். அன்னையின் பெயரால ஒரு மரம் நடுங்க. அப்போ பார்க்கும்பொழுதெல்லாம் அம்மாவ வந்து நம்ம பார்க்குற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது கோடிக்கணக்கான மரம் நடப்படுது. அண்ணாமலையினுடைய முயற்சியை நானும் வரவேற்கிறேன். ஆனா, அவருடைய இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விமர்சனம் பண்ண வேணாம்னு தான் நெனைச்சோம் உண்மையிலுமே. ஒரு சில நேரத்தில பிஜேபிக்காரனுடைய இன்னொரு பிஜேபி என்ற முகம் இல்லாம வந்தா, அ அவருக்கு ஆதரவு இருக்கும் அப்படின்னு அவரா நெனைக்கிறாரா? அல்லது அந்த பிஜேபியினுடைய நிழல் நம்ம மேல எப்பயுமே இருக்குது. அதுலேருந்து நம்ம வெளிய வரணும்னு நெனைக்கிறாரா? அப்பதான் தனித்தன்மையான இருக்க முடியும். இது வந்து அவர் பேசும்பொழுதே என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தினுடைய மொழியில தேசிய கட்சிகள் பேசுறதில்ல, புரிஞ்சுக்கிறதில்லன்னு. என்ன புரிஞ்சுக்கிறதில்ல? இவரு 6 வருஷமா என்னென்ன பேசியிருக்காரு? தமிழகத்தினுடைய மொழியில பேசாதத இவரு பேசியிருக்காரு. இவரே இப்ப இவரு என்ன இன்னைக்கு பேசுறாரோ, அதற்கான எதிர்வினைய ஏற்கனவே அவர் பேசி வச்சிருக்காரு. நாம யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதுவே வலைதளங்கள்ல இருக்கு. ஆக்ஷன் ரியாக்ஷன் அதிலே இருக்கு. அதுவே இருக்கு ஏற்கனவே. இப்ப குறிப்பாக நான் வந்து ஹிந்துவ வீட்ல வச்சு என்னுடைய மதத்தையும், என்னுடைய சமுதாயத்தையும் வீட்ல வச்சு பூட்டிட்டு வரணும். வெளியில வரும்போது வரணும். அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம். அது எந்த மதத்தினுடைய அடையாளத்தையும் நீ வீட்ல வச்சுட்டு பூட்டிட்டு வான்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமையே கிடையாது. அது சாத்தியமும் கிடையாது. நீங்க சொல்ல முடியுமா? ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து நீ வந்து ஸ்கல் கேப் போடாத வெளியில வரும்போதெல்லாம் அது வீட்ல வச்சுட்டு வந்துருன்னு சொல்ல முடியுமா? அல்லது ஒரு பெண்மணிக்கு வந்து நீ பர்கா போடாத வீட்லயோட பர்கா போடு, வெளியில வந்தா நீயும் சாதாரணம் அப்படி சொல்ல முடியுமா? ஆக ஒரு சிலுவை போட்டிருக்காங்க. நேத்திக்கு பார்த்தா நிதி அமைச்சரு அவருடைய ஜெபமாலைய நிதி பட்ஜெட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்ஜெட் உரை மேல ஜெபமாலைய வச்சுட்டு வந்து பண்றாரு. வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ சம்பிரதாய முறைப்படி மரியாதை செய்றாரு. அதெல்லாம் வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம் தானே. அது போய் சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகரா இருக்கிறாரா? அல்லது வந்து ஒரு ஜெப கூட்டத்தினுடைய தலைவராக, பிரசங்கியாக இருக்கிறாரான்னே தெரியல. அவர் கோட் பண்றது எல்லாமே வந்து பைபிள்லேருந்து கோட் பண்றாரு. நான் யாரையுமே தனிப்பட்ட நபரையோ, தனிப்பட்ட மதத்தையோ யாரையுமே நம்ம இகழ்வாவோ, தவறாவோ பேசணும்னு அவசியமும் கிடையாது. எல்லாத்தையும் மதிக்கிறோம். ஆனா, நான் வீட்ல வச்சு பூட்டிட்டு வருவேன்னு சொல்றது, அதுக்கு நேர்மாறாக நான் சமுதாய நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறது, இது எப்படி நீங்க ஏத்துக்க முடியும்? ஒரு ஹிந்து மதம், ஹிந்துன்னு சொல்றது பெருமன்னு அவரே பேசியிருக்காரு. பலமுறை பேசியிருக்காரு. ஆயிரக்கணக்கான காணொளி இருக்கு. அவர் ஹிந்துவ பத்தி பெருமையா பேசுனது. இத ஏன் வீட்ல பூட்டிட்டு வர முடியும்? அது எப்படி வீட்ல பூட்டிட்டு வர முடியும்? அதே மாதிரி நீட்ட பத்தியும் பேசியிருக்காரு அவரு. அதாவது இந்த விஷயத்துக்கும் நான் பதில் சொன்னேன் அவருக்கு. சோசியல் மீடியாவுல நெறைய பேர் எனக்கும் அதையும் விமர்சனம் பண்ணாங்க.
நீட்டை பொறுத்த வரையில் அது பெரிய சப்ஜெக்ட். அது காங்கிரஸ் கட்சியில் கொண்டு வந்தது, அந்த காலத்திலே கொண்டு வந்தது. திமுகவுடைய காந்தி செல்வன் தான் அதை வந்து முன்னிலை பண்ணார். அது நாடாளுமன்றத்தில் முன்மொழிஞ்சதே அவர் தான். அதெல்லாம் நமக்கு தெரியும். நளினி சிதம்பரம் அதுக்காக போராடி இனிமேல் அது முடிஞ்சு போச்சு, மாணவர்கள் தயாராகணும்னு சொன்னது எல்லாம் தெரியும். ஆனால் இந்த நீட்டுக்காக இவர் எவ்வளோ தடவை பேசியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் நமக்கு தெரியும். இப்போ என்ன சொன்னாருன்னா, ஒரு தடவை இந்த லீக் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அதிகம் பேர் பாதிக்கப்படும் பொழுது சரியான தகுதி உள்ளவங்களுக்கு கூட அவனுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும். ஏன்னா தவறாக கேள்வித்தாலே தெரிஞ்சவன் பதில் சொல்கிறதுக்கும் கஷ்டப்பட்டு 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தவங்க எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நிறைய பேர் இந்த தவறு செய்திருக்கும் போது அதை லீக் ஆனதை ஒத்துக்கிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அதை விஷயமாக மறுபடியும் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு மாதத்தில் தேர்தல் வைக்கிறோம். அந்த தேர்தல் அதே பரீட்சையை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்தணுன்றதுக்காக அந்த கேள்வித்தாள் எங்கெங்கெல்லாம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததோ, ஏற்கனவே எப்படி நடந்தது, ஒரு கேள்வித்தாளை தயாரித்தவர் அதை தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டாரு. அந்த மகன் மூலமாக வெளியில் போச்சு. ஏற்கனவே டுட்டோரியலில் வேலை செஞ்சவர், அந்த கேள்வித்தாளினுடைய குழுவில் இருந்தவர், அவர் டுட்டோரியலில் இருக்க மாணவர்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்படி தானே போச்சு. அப்போ அந்த கேள்வித்தாள் நீட்டில் அந்த ரகசியம் அந்த லீக்கை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் இராணுவ பாதுகாப்பு கூட கொடுத்தா என்ன தவறு இருக்க முடியும்? இப்போ நம்ம கொரோனா காலத்தில் தடுப்பூசியை கொண்டு போகிறதுக்கு இராணுவத்தை நம்ம பயன்படுத்தலையா? அப்போ நீங்கள் தடுப்பூசியை போய் இராணுவத்தை பயன்படுத்துகிறீங்களே, இராணுவம் எதுக்காக நாட்டை காப்பாற்றுதுன்னு? ஏங்க, ஒரு காலத்தில் ராகுல் காந்தியுடைய அப்பா இராணுவத்தினுடைய கப்பலை எடுத்துக்கிட்டு போய் சுற்றுலா போன வரலாறு இருக்குது இந்தியாவில். ஆனால் இராணுவத்தை இப்போ எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க? இயற்கை பேரிடர் வரும்பொழுது இராணுவத்தை அனுப்புகிறோம். இப்போ நீட்டு மாதிரி அந்த கேள்வித்தாளை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னால் கூடுதலான கொஞ்சம் பாதுகாப்பு, கூடுதலான ஒரு ஏற்பாடு பண்ணுறதுல என்ன தவறு இருக்கிறது? அதை அரசாங்கம் செய்யும் பொழுது அந்த நோக்கத்தை குலைக்கிற அளவுக்கு நீட்டில் இது மாதிரி செய்யும்பொழுது ஏற்கனவே இருக்கிற மாணவர்கள் இன்னும் பேனிக் ஆகிடுவாங்க. அவர்களுக்கு இன்னமும் நாம் அழுத்தத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எரியிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் தீயில நெருப்பில் எண்ணெய் போடுற மாதிரி நீங்கள் ஏதோ செய்கிறீங்க, உள்நோக்கம் இருக்குது. இதில் என்னன்னா, சிஜிபிக்கு அந்த போராட்டத்துக்கு முன்னாடியே இவங்க பேசியிருந்தா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 2-3 நாளுக்கு எதாச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தணுன்னே இவங்க WTL ஆட்கள் என்ன சொன்னாங்க, இவரோட ஆலோசனைப்படி தான் நடந்திருக்காங்க, இது முன்னாடியே ஆலோசனை கேட்டிருந்தானே இது முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம்லான்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ அவரோட ஆலோசனை ஏன் முதல்ல நீங்கள் கேட்கல? அவங்க ஒரு நாள் போராட்டம்னு ஆரம்பித்து அதுக்கு அந்த வாங்சுக் தேவையில்லாமல் அவர் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பித்து அதில் நிறைய ட்ராமா நடந்தது. நான் அந்த கலாட்டா நடந்த நாடாளுமன்றம் கூடுற அன்னைக்கு எதேச்சியாக நானும் கூட புதுடெல்லியில் எங்களுடைய அகில இந்திய தலைமை அலுவலகத்தில் இருக்கும்பொழுது நான் பார்த்தேன் கண்கூடாக. அது அப்போ என்ன நடந்ததுன்னு. அதன் பிறகு அங்கே நடக்கிறது எல்லாமே அது யாரோ வெளிநாட்டில் இருந்து 7 அண்ணாமலை சொல்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டீங்க, அண்ணாமலை பதில் சொல்ல மாட்டீங்க. ஒரு விஷயம் பாருங்கள், பேச்சுவார்த்தைலாம் நடத்தாமலாம் இல்லை. அவருடைய சொல்கிறதுக்கு அவருடைய அறிவிப்பை வருவதற்கு முன்னாடியே எங்களுடைய அகில இந்திய தலைவராக இருந்தார் இல்லையா JP நட்டாஜி அவர்களும் ஜிதேந்திர சிங் அவர்களும் ஏற்கனவே அவங்களுடைய சம்மந்தப்பட்ட பிரதிநிதிகளோடு பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க எதுக்குமே வர்றதுக்கு தயாராக இல்லை. அவங்க அதுக்கு முன்னாடி போன கண்டிஷன்லாம் நிபந்தனை எல்லாம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்தது. யதார்த்தத்தை புரிஞ்ச பிறகு அவங்க 3-4 கண்டிஷன் போட்டாங்க. அது மறுநாள் நாங்கள் மத்திய அரசாங்கத்திட்ட பிரதமர்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு மீண்டும் வாங்கன்னு சொன்னாங்க. திரும்ப அவங்க சொன்ன கோரிக்கைகள்லாம் கிட்டத்தட்ட ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கே போய் கூட எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. மாணவர்கள் மேலே இருக்க வழக்கை மட்டும்தான் நீங்கள் வாபஸ் வாங்கணும்னு கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதில் 100 பேருக்கு மேலே 150 பேருக்கு மேலே ஏகப்பட்ட கொலை கற்பழிப்பு வழக்கில் இருக்கிறவங்கலாம் அதில் வந்திருக்கிறான். அந்த சமூக விரோதிகள் எல்லாம் இருக்கான். பெட்ரோலில் வண்டியினோட போலீஸ் வாகனத்தில் பெட்ரோல் டேங்குக்குள்ளார கொளுத்தி போடுறதுலேருந்து ஆரம்பித்து சிசிடிவி கேமரா உடைக்கிறதுலேருந்து பல வன்முறையாளர்கள் நடந்திருக்காங்க. அதில் அவர்கள் மேலெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க மேலே இருக்க வழக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணணுமா என்ன? அது சுப்ரீம் கோர்ட்டே ஏற்றுக்கல. நீங்கள் அயோக்கிய பசங்க சமூக விரோதிகள்லாம் இது மாதிரி அமைதியான போராட்டத்தில் ஊடுருவும் போது அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க, எந்த தவறும் இல்லைன்னு கோர்ட்டும் சொல்லியிருக்கு. அதுதான் செய்ய போகிறோம். மாணவர்கள், உண்மையான மாணவர்கள், அதில் இருக்கிற மாணவர்களை கூட யாருமே MBBSக்கான ஆஸ்பிரன்ஸும் கிடையாது, நீட் எழுதுறவங்களும் கிடையாது, யாரும் கிடையாது. இந்நாள் மாணவர்களும் கூட கிடையாது, நிறைய பேர் கிடையாது. 10% கூட இருக்குமான்னு தெரியாது. எல்லாருமே இந்த மாணவர்கள் போராட்டம் என்ற போர்வையில் கம்யூனிஸ்ட் நம்ம வலது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் இங்கே
சென்னையில் நடந்தது 20 பேர் 30 பேர் உட்காந்துன்னு ஆசாதி ஆசாதின்னு கத்திருந்தாங்க. அவங்கெல்லாம் எம்பிபிஎஸ் மாணவர்களா? அவங்களுக்கு யாராவது நீட்டுன்னா என்னன்னு தெரியுமா? நீட்டுன்னா ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீட்டுன்னா என்னப்பா அது கேள்வி கேட்டால் அது ஏதோ தெரியல அப்படின்னு அப்படி தான் இருக்காங்க அந்த போராட்டத்துக்கு வந்த மனநிலை. இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறத வந்து நாம் ஏற்றுக்குவோம். அதாவது அவர் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து சொல்கிறாங்க, அது மாதிரி இவரும் கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஓ இது மாதிரி கருத்து சொல்லலைன்னா ஒரு அரசியல் தலைவர் இல்லைன்னு நினைப்பாங்களோ அப்படின்ற இல்ல, மாதிரி நீங்க தான் இல்ல, நினைக்கிறேன். பாஜக தொடர்ந்து தமிழகத்திற்கு விரோதமாக செயல்படுன்ற மாதிரி தான் கொண்டு வரும். இப்போ காவேரி பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், இது மாதிரி வந்து அந்த அமைச்சர் சொன்னது தவறு, அந்த காவேரி பிரச்சனை பற்றி பேசுனது தவறுன்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு இல்லையா? அது அவருடைய முனைப்பு முழுக்க முழுக்க ம். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அவரும் இன்னொரு திராவிட கட்சி தான். திராவிட கட்சிக்கு மாதிரி அவரும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஈவேராவுக்கு கூட ப்ரைஸ் பண்ணுற அளவு கூட போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. ஆனால் அப்போ அது பண்ண மாட்டாரு. இல்லை அது அது பாருங்கள், அது அவரவருடைய முடிவு, அவங்களுடைய தலையெழுத்து, அவருடைய வாழ்க்கை பயணத்தை அவர் தான் முடிவு பண்ண போகிறாரு, நான் சொல்லலை. எங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. எங்கள் சித்தாந்தத்துக்கு நேர் எதிராகவோ எங்கள் சித்தாந்தத்தை வந்து வலிமை குறைவாகவோ அவர் நினச்சி விமர்சனம் பண்ணாருன்னா அதற்கு சரியான தக்க பதிலடி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதை தாண்டி அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் நாங்கள் விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காவேரி விஷயத்தில் கூட திரு அன்புமணி அவர்கள் பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்வி வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய சம்மதத்தெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குன்றது தான் சொன்னாரே தவிர, அன்னைக்கே வந்து சுதான்னு சொல்லி ஒரு எம்பி கேட்குறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி கேட்கும்பொழுது அன்னைக்கே சொல்கிறாரு, மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவு இல்லாமல் அவங்க எதுவும் பண்ண முடியாது கர்நாடகா. மத்திய அரசாங்கம் காவேரி மேலாண்மை வாரியம் இருக்குது, அதில் புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு எல்லாம் அங்கமாக இருக்காங்க, உறுப்பினராக இருக்காங்க. அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் மேகதாட்டில் ஒரு செங்கல்ல கூட எடுத்து வைக்க முடியாது. எந்த விதமான டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தரவில்லை, தரப்போவதும் இல்லைன்னு அன்றைக்கும் சொல்லிட்டார், மறுநாளும் சொல்லிட்டார். இப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குது, இதனால் நான் ஏதாவது மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ண முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தவருக்கு ஏதோ வெறும் வாயில் மென்றவருக்கு அவள் கிடைச்ச மாதிரி, ஏதோ அவருக்கு கிடைச்ச மாதிரி அதை அவசரப்பட்டு அவர் விமர்சனம் பண்ணுறாரேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு காலத்தில் கர்நாடகா வந்து ரொம்ப பெருமை மிகு கர்நாடகாக்காரன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கான இருக்குது, இன்னமும் இருக்குது அந்த காணொலி. அவர் அங்கே வேலை செஞ்சுருந்தார், அவர் அரசியலுக்கு ஒரு வரலாம் எதிர்பார்க்கல, அதனால் நான் கர்நாடகாக்காரன் என்பதில் பெருமைப்படுறேன்னு அவர் சொல்லியிருந்ததில் அது வந்து தவறு இல்லை அப்போ இருந்ததுனால. ஆனால் அதே நான் மனநிலை இப்பயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்நாடகாவை பொறுத்தவரையில், காவிரி விஷயத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி நேற்று கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இதே விஷயத்துக்காக இதே தஞ்சாவூரில் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அன்றைக்கும் நடத்தியிருக்கோம். முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். ஆகினால பிஜேபியினுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்குது. இப்போ பல பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அண்ணாமலை வந்து பிஜேபியோட பி டீம்ன்றாங்க, பல அமைப்பும் அதான் சொல்லிட்டுருக்கு. அவர் பி டீமா இல்லையா? நாங்கள் வந்து பிஜேபி இப்போ எங்கள் கட்சியில் பிஜேபியில் நாங்கள் காலங்காலமாக சித்தாந்தத்துக்காக, கொள்கைக்காக, நாட்டுக்காக பாடுபடுற இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதில் நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் போகிறாங்க. போகிறவங்க எல்லாருமே பிஜேபியினுடைய பி டீம்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் பி டீம்னு மற்றவங்க, நீ உங்களை மாதிரி பத்திரிகை காலங்கள்லாம் ஏதாவது பி டீம்னு சொல்கிறீங்கன்றதுனால தான் அவர் தேவையில்லாமல் நீட்டு, நான் வந்து இந்து மதத்தை வீட்டில் வச்சு பூட்டிட்டு வந்துடுவேன், ஜாதியை வீட்டில் வச்சு பூட்டி வந்துடுவேன், காவேரி விஷயத்தில் மத்திய அரசாங்கம் இப்படி வந்து தமிழ்நாட்டை பற்றி வஞ்சிக்குதுன்னு சொல்லலை அவர். அது மாதிரி யோசிக்கிறாரோன்னு தோணுது. அது தவறு என்பது என்னுடைய கருத்து. உன் நேரத்துக்கு ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி ஜெயகிருஷ்ணன். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.